ஹாய் கைஸ், எனக்கு நம்ம சோலோ லெவலிங் அப்படின்ற ஒரு அனிமே தான் பார்க்க போகிறோம். இது சீசன் 1 எபிசோட் 1. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா 3 years ago அப்படின்னு காட்டுறாங்க. அங்கே கடலில் ஒரு கப்பல் நின்றுட்டுருக்கு. அது ஒரு போர் கப்பல். அங்கே இருக்கிற ஆஃபீஸர் கேப்டன் கேட்குறாரு, நம்ம போரில் கலந்துக்கலையா அப்படின்னு. கேப்டன் சொல்கிறாரு, நம்ம கலந்துக்கிட்டாலும் வேஸ்ட்டு, நம்மளோட வெப்பனை வச்சு எந்த டேமேஜும் பண்ண முடியாது அப்படின்னு. இதுக்கப்புறமா ஹண்டர்ஸோட கையில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தன் ஓடி வந்துட்டு இருக்கான். அவனை ஒரு பெரிய சைஸ் எறும்பு துரத்திட்டே வருது. காட்டுக்குள்ளே இருந்து வெளியில் பார்த்தா அவனை மாதிரியே நிறைய பேர் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கையில் பார்த்தீங்கன்னா கத்தியும் ஷீல்டு வச்சிருக்காங்க. ஒரு சிலர் மேஜிக்கல் வான்ஸ்லாம் வச்சிருக்காங்க. இவங்கள தான் எல்லாரும் ஹண்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எறும்பு இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எறும்பு இவங்களை தாண்டி போடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த எறும்பு இவங்களை அட்டாக் பண்ணி கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இவங்களால அதை தடுக்கவே முடியல. அப்பதான் ஒரு ஹண்டர் சொல்றான், நம்மளாம் லோ ரேங்க்ல இருக்கிற ஆளுங்க, நம்மளால அதை சமாளிக்கவே முடியாது அப்படின்னு. திடீர்னு ஒரு சில பேர் எங்கிருந்தோ ஓடி இந்த எறும்பெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு செம்ம பவர் இருக்கு. எறும்பு அடிச்சு போட்டு ஒருத்தன் புக் எடுத்துட்டு ஒரு மேஜிக் ஸ்பெல் மாதிரி ஒன்று போடுறான். அந்த மேஜிக் ஸ்பெல் போட்ட உடனே அடிப்பட்ட ஆளுக்கு சீக்கிரமே ஹீல் ஆயிருது. இவனை ஹீல் பண்ணிட்டு இருக்க டைம்ல பின்னாடி இருந்த எறும்பெல்லாம் இவனை அட்டாக் பண்ண போகுது. அப்போ பின்னாடி இருந்த ஒருத்தன் இந்த மேஜிக் ஸ்பெல் யூஸ் பண்ணி எறும்பு அடிச்சிட்டான். இவங்க குரூப்பா வந்திருக்காங்க. இவங்க பயங்கர ஸ்ட்ராங்கா சண்டை போடுறாங்க. மேஜிக் ஸ்பெல்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க. இவங்களுக்கு எறும்போட சண்டை போடுற கெப்பாசிட்டி இருக்குது. அந்த அடிப்பட்ட ஹண்டர்ஸ்லாம் சொல்றாங்க, எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ் வந்துட்டாங்க, அதனால நம்ம இப்போ தப்பிச்சிட்டோம் அப்படின்னு. அந்த எறும்பு எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு அவங்க அங்கே நின்று பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அங்கேருந்து ஒரு பெரிய சைஸ்ல வெள்ளை கலர் எறும்பு இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அவங்க நினைக்கிறாங்க ஒருவேளை இதுதான் லீடரா இருக்குமோ அப்படின்னு. அங்கே ஒருத்தன் உள்வரின் மாதிரி கிளா வச்சிருக்கான். அவன் இன்னொருத்தனும் சேர்ந்து அந்த எறும்பு அட்டாக் பண்ணி அடிச்சிடுறாங்க. அந்த எறும்புக்கு ரத்தம் தெரிச்சு அந்த இடத்துல செத்து போச்சு. ஆனால் அவங்க திரும்பி பார்க்குறாங்க, பின்னாடி இதே மாதிரி நிறைய எறும்பு வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே பெரிய சைஸ் வெள்ளை கலர்ல இருக்கிற எறும்பு தான். அப்பதான் நினைச்சுக்கிறேன், ஓஹோ ஒருவேளை இது லீடர் கிடையாது அப்படின்னு. எத்தனை பேர் வந்தாலும் பரவாயில்லடா, நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னு அவங்க சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. காட்டுக்குள்ள ஹண்டர்ஸ் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி பக்கத்துலேயே சிட்டிக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் ஒரு சில ஹண்டர்ஸ் இருக்காங்க. அங்கேயும் ஸ்ட்ரீட் ஃபுல்லாக இதே மாதிரி எறும்பு சுற்றி வளர்த்துருச்சு. இங்கே ஒருத்தன் ஃபயர் மேஜிக் வச்சு அந்த எறும்பு அடிச்சு கொண்டுறான். ஆனால் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அதை விட ஸ்ட்ராங்கான எறும்பு ஃபயரெல்லாம் தாண்டி வந்துடுச்சு. இங்கேயும் எறும்பெல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சிட்டியை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எறும்பெல்லாம் இங்கே எப்படி வந்தது அப்படின்ற கதையை சொல்றாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி சிட்டிக்குள்ள போர்ட்டல் மாதிரி ஒன்று உருவாக ஆரம்பிச்சிருது. அந்த போர்ட்டல் நம்ம உலகத்தையும் ஆல்டர்னேட் டைமென்ஷனும் லிங்க் பண்ற ஒரு கேட் ஆயிடுச்சு. சிட்டிக்குள்ள அங்கங்க இதே மாதிரி போர்ட்டல்லாம் உருவாயிருச்சு. அந்த போர்ட்டலுக்குள்ள இருந்து மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ்லாம் ஒன்று நம்ம உலகத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த கிரியேச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கிற கன் டெக்னாலஜி, வெப்பன் டெக்னாலஜிலாம் வச்சு அவங்கள கொல்லவே முடியாது. அவங்கள கொல்றதுக்கு சக்தியோட ஒரு சில எபிலிட்டி உள்ள மக்களை தான் நம்ம ஹண்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அவங்களோட உடம்புக்குள்ள எவ்வளோ மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கோ அதை வச்சு தான் அவங்க ரேங்க் செய்யப்படுவாங்க. இந்த ரேங்க்லாம் பார்த்தோம் அப்படின்னா டாப் லெவல்ல இருந்து லோ லெவல் வரைக்கும் இருக்கு. டாப் லெவல்ல இருக்க ரேங்க் பேர் எஸ் ரேங்க். அதை ஃபாலோ பண்ணி A B C D E அப்படின்னு ரேங்க்லாம் இருக்குது. ஆனால் ஒரு தடவை அவங்க இந்த மேஜிக்கல் எபிலிட்டிஸ்லாம் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களால மறுபடியும் அவங்க ரேங்க்லாம் மாற்ற முடியாது. இதுதான் ஃபைனலாக செட்டான ரேங்க். இந்த போர் நடந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ப்ரெசென்ட் டேல எல்லாரும் அவங்களோட டே டு டே லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சிட்டிக்குள்ள பீஸா இருக்காங்க. ஆனால் அங்கங்கே பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா அந்த போர்ட்டல் இருக்குது. போர்ட்டலுக்கு வெளியில மக்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது உள்ள போகிறதுக்கு மக்களுக்கு இது சகஜமாயிருச்சு, பழகிருச்சு. இதே மாதிரி குரூப்பாக போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு மக்கள் ரைட் பண்ண போவாங்க. அப்பப்போ போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு அதில் இருக்கிற மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ்லாம் டிஃபீட் பண்ணிட்டு அவங்கள்ட்ட பொருள்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. இங்கே அந்த நேரத்தில் அங்கே சங் அப்படின்னு ஒருத்தன் வரான். அவனுக்கு எல்லாரும் ஹாய் சொல்கிறாங்க. க்ரீன் கலர் ஹுடி போட்டால் கேட்குறான், யார் இவன், எல்லாரும் ஹாய் சொல்கிறாங்களே, பெரிய ஆளாவே அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், இவன் பெரிய ஆள்லாம் இல்லை, அதுக்கு அப்படியே ஆப்போசிட். நீ குவிட் பண்ணதுக்கப்புறம் ஜாயின் பண்ணியிருக்க அந்த பையன். அவனுக்கு ஒரு பட்டப்பேர் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா வீக்கஸ்ட் ஹண்டர் ஆஃப் ஆல் டைம். வீக்கஸ்ட் ஹண்டரா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் சொல்கிறான், ஆமாம், லோ லெவலில் இருக்கிற ரேங்கி கேட்டுக்குள்ளே போனாலே அவனுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்துடுறான். ஸோ அதனால் இப்போ நீ என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இவன் எந்தெந்த ரைடுக்கெல்லாம் வரானோ அந்த ரைடு ரொம்ப ஈஸியாக இருக்க போதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு அப்படின்னு அந்த பச்சை கலர் ஹுடிக்காரன் சொல்கிறான். அங்கேருந்து ஒரு பொண்ணு சங் கிட்ட பேசிட்டு இருக்கான். மூஞ்சிக்கு நாசி அடிபட்டுருச்சா அப்படின்னு. அவன் சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன காயம் தான் அப்படின்னு. அவன் சொல்கிறான், நீ இன்னும் சீரியஸாக இருக்கணும் சங், லாஸ்ட் டைமே நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் அடிபட்டுருச்சு, அது ஒரு E ரேங்க்ல இருக்க டஞ்சனு, அங்கே வேறு யாருக்குமே அடிபடல, எனக்கு மட்டும் தான் அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்கிறான், அங்கே ஹீலர்லாம் இல்லையா அந்த டைமில் அப்படின்னு. சங் சொல்கிறான், எல்லாருமே ஹையர் ரேங்க்ல இருக்காங்க, அதனால ஹீலர் தேவைப்படல அப்படின்னு கூட்டிகிட்டு போல. ஆனால் அதுவும் அவங்க தப்பு இல்லை, நான் தான் வீக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அங்கேருந்து பேசிட்டு அவங்க எல்லாரும் போர்ட்டலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தராக போர்ட்டலுக்குள்ளே போயிட்டாங்க. எல்லாருமே அவங்க ஓனா வெப்பன் வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ சங் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி கத்தி தான் இருக்கு. அதில் மேஜிக் பவரே அதிகமாக இல்லை. ஏன்னா சங்கால அதை மட்டும் தான் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சது. அவன்கிட்ட அதிகமாக காசு இல்லை. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய கார்பரேட் ஆஃபீஸில் சேர்மன் இன்னொருத்தவரும் பேசிட்டு இருக்காங்க. அவன் சொல்கிறான், டஞ்சன்ல இருந்து கிடைக்கிற எந்த ஒரு ரிசோர்ஸாக இருந்தாலும் நமக்கு தேவைப்படும். சேர்மன் சொல்கிறாரு, ஆமாம், அவங்களோட கோரிக்கையும் ரொம்ப லாஜிக்கலாக தானே இருக்கு. அந்த பொருளெல்லாம் விற்று தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த இறந்து போன மேஜிக்கல் பீஸ்ட் கிட்ட இருந்து ஸ்டோன்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த ஸ்டோன் பார்த்தீங்க அப்படின்னா எசன் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டோன் ரொம்ப வேல்யூபிளானது. அதுக்கு மார்க்கெட்டில் நல்ல ப்ரைஸ் கிடைக்கும். பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் ஒரு வழியாக சங் ஒரு மேஜிக்கல் கிரியேச்சர் கொண்டு அதுக்கிட்ட இருந்து ஸ்டோன் எடுத்துக்கிட்டான். எடுத்துட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ள இன்னொரு மேஜிக்கல் கிரியேச்சர் அவனை அடிச்சு அவனோட வயித்தை கிழிச்சிருச்சு. அவனுக்கு அடிபட்டுருது. அந்த டைமில் ஜோஹி
அப்படின்ற பொண்ணு வந்து அவனை ஹீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா ஒரு ஹீலரு இந்த பீஸ்ட் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுற ஸ்டோன்ஸ்லாம் வச்சு இவங்க வந்து வெப்பன் செய்வாங்க. அதை வந்து மற்ற பீஸ்ட்டை கொள்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ கவர்மெண்ட் வந்து அதுக்கு வேற ஒரு பர்பஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா அது ஒரு நியூ பவர் சோர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக தேடிட்டு இருக்காங்க. இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற கரண்ட் பவர் ஜென்ரேட்டிங் மெத்தடோட இது வந்து ரொம்பவே எஃபிஷியண்டாக இருக்க போகுது. நேச்சரையே பொல்யூட் பண்ணாத ஃபாசில் ஃபியூல் மாதிரி இதுவும் ஒரு நியூ சோர்ஸாக இருக்க போகுது. அந்த பொண்ணு வந்து அவன்கிட்ட கேட்குறான், நீ எவ்வளோ ஸ்டப்பனாக இருக்க, ஏன் ஹண்ட்ரான, உன்னால தான் சண்டை போட முடியல அப்படின்னு. அவன் வந்து சாரி அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் சொல்கிறான், சாரிலாம் வேணாம், அவனை பற்றி கவலைப்படுறேன்டா அப்படின்னு. மீதி இருக்கிற எல்லாரும் அந்த பீஸ்டெல்லாம் லூட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. எல்லாருமே ஹையர் ரேங்க்ல இருக்கிற பொருள்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் சங் கிட்ட மட்டும் ரேங்க்ல இருக்கிற பொருள் மட்டும் தான் இருக்குது. அதுவும் ஒரே ஸ்டோன் தான் இருக்குது. அவன் நினச்சிக்கிறான், இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உயிர் போராடி சண்டை போட்டதுக்கு இது வந்து ரொம்பவே கம்மி அப்படின்னு. இப்போ திடீர்னு ஒருத்தைன் வந்து கத்துறான், எல்லாரும் இங்கே வந்து பாருங்க அப்படின்னு. அங்கே பார்த்தா ஒரு பெரிய குகை போயிட்டு இருக்கு, டனல் மாதிரி. என்னன்னா அது டஞ்சனுக்குள்ளே டஞ்சனாக இருக்கே அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. அதுக்குள்ளே போகிறதுக்கு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹண்டர் அசோசியேஷன் இருந்து நம்ம அப்ரூவல் வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு. ஆனால் ஒரு சிலர் சொல்கிறாங்க, வாங்க போகலாம், பெரிய பிரச்சனைலாம் வராது அப்படின்னு. அப்போ வந்து லீடர் வந்து ஒரு மெத்தட் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, எல்லாரும் ஓட் பண்ணிடலாம், அதே ஓட்டு யார் இருக்கோ அவங்க சொல்கிறதே கேட்டுக்கலாம். எல்லாரும் ஓட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சிலர் வந்து உள்ளே போகிறதுக்கு விருப்பப்படுறாங்க. ஆனால் கொஞ்சம் பேர் வந்து போவேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் ஓட் பண்ணிட்டாங்க. டை பிரேக்கர் ஆயிடுச்சு. கடைசியில் ஓட் பண்ணாமல் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சங் மட்டும் தான். அப்போ வந்து சங் யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டான், ரேங்க் டஞ்சனே எனக்கு ரொம்ப டேஞ்சர் ஆனது, போகணுமா அப்படின்னு. ஆனால் இன்னொரு பக்கம் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக வந்து முடிவெடுக்க வேண்டியதாக இருக்குது. வீட்டில் வந்து அவன் மட்டும் தான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கான். அதனால் அவன் வந்து உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துறான். இங்கே வந்து பார்த்தோம்னா கார்பரேட் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் ஹெச்ஆர் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஆளோட மேஜிக் பவர் வச்சு அவங்கள வந்து ரேங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சிஸ்டம் படி. அவங்க எல்லாத்துக்கும் கான்ட்ராக்ட் கொடுத்து அவங்கள வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ராபரி நடக்குது. வெளியில் ஒரு பொண்ணுகிட்ட 2 பேர் ஸ்கூட்டியில் வந்து பேக்கை தூக்கிட்டு போயிட்டாங்க. அவன் சந்துக்குள்ளே திரும்பும் போது அங்கே வந்து ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா. அவன் வந்து ஒரே ஒரு ஜம்ப் போட்டு திருடங்கள் இருந்து பேக்கை பிடிங்கிட்டா. திருடங்க வந்து கீழே விழுந்துட்டாங்க. டக்குன்னு அவளை சுற்றி மக்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா அவன் வந்து சாஹி அப்படின்ற ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர் தான், இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் ரேங்க் உடைய ஹண்டர் தான். அவன் அங்கேருந்து ஜம்ப் பண்ணி பில்டிங் மேலே ஏறி அங்கேருந்து கிளம்பிட்டு டஞ்சனுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கேவுக்குள்ளே போயிட்டு ஒரு பெரிய கேட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க வந்து அந்த கேவுக்குள்ளே 40 நிமிஷமாக நடந்து போயிட்டே இருக்காங்க. அதனால இவ்வளோ தூரம் வந்துட்டோம், வெறுங்கையோட போகக்கூடாது அப்படின்னு அவங்கெல்லாம் கேவுக்குள்ளே போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. இங்கே சிட்டிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா டிவியில் ஹண்ட்ரோ குரூப்போட சேர்மன் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அவர் சொல்கிறாரு, இந்த க்ரீச்சர்ஸ்லாம் வந்து 10 வருஷம் மேலே ஆச்சு. ஒரு சிலர் வந்து ஹண்டர் ஆகிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கீங்க, ஒரு சிலர் வந்து ஆக வேணாம்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. ஆனால் எக்காரணத்தை கொண்டு அந்த பீஸ்டெல்லாம் லேசாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. எப்பயுமே ஒரு வச்சத்தோடு இருங்க. பார்த்தீங்க அப்படின்னா ரைட் போன மெம்பர்ஸ் வந்து அந்த கேட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கேட்டுக்குள்ளே போனோடனே அந்த டஞ்சனுக்கு போயிடுறாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய சிறையெல்லாம் இருக்குது. அது கையில் கத்தி எல்லாமே இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, என்னடா அது உள்ளுக்குள்ளே ஒரு பீஸ்ட் கூட இல்லையே அப்படின்னு. அங்கே நோட்ஸ் மாதிரிலாம் இருக்குது. அதை ரீட் பண்ணிட்டு இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அவங்க வந்த பெரிய டோர் வந்து லாக் ஆயிடுச்சு. அவங்க அந்த இடத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. ஹண்டராக இருக்கிற ஒரு ஆள் வந்து கதவு கிட்ட போகிறான். கதவு திறந்துடலாம் அப்படின்னு பார்க்குறான். அப்போ வந்து அந்த பெரிய சிலையெல்லாம் மூவ் பண்ண ஆரம்பிச்சிருது. திறக்க போனவனை ஒரே வெட்டா பாடியில் வெட்டி அவனை 2 துண்டாக்கிடுது. அவன் இறந்து போயிடுறான். அந்த நேரத்தில் நம்ம மெயின் கேரக்டர் சங்குக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்லாம் ஞாபகம் வருது. அவன் நினைக்கிறான், மற்ற ஹண்டர்ஸ் எல்லாருமே பெரிய பெரிய ஸ்டோன்லாம் எடுத்து வித்துட்டு பெரிய கியர்லாம் வாங்கிக்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து எந்த பெரிய டேலண்ட்டும் இல்லை, நல்லா எதுவும் அஃபோர்ட் பண்ண முடியல, ஹாஸ்பிட்டலே அடிபட்டு கிடக்கிறேன் அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணுறான். திடீர்னு இன்னொரு சிலை வந்து அவங்க எல்லாரும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. அந்த பெரிய கத்தி வச்சு இவங்க எல்லாரையும் வெட்டிருச்சு. அதில் வந்து ஒரு சிலர் இறந்து போயிட்டாங்க. மீதி பேர்லாம் நினைக்கிறாங்க, போச்சுடா நம்ம இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு. இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் போட்டு விட்ருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. வேறு எதுவும் அனிமே போடணும் அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.